இதோ உங்களை தேடி முதன்முறையாக வசீகரமான தொழில்நுட்பம் மற்றும் அதிவேகமான செயல்திறனுடன் UFX மொபைல்ஸ். மெல்லிய தோற்றத்துடன் முற்றிலும் சிறப்பாக எல்லோருக்கும் எளிதாக UFX மொபைல்ஸ். உங்கள் நவீன தலைமுறைக்கான மொபைல் UFX மொபைல்ஸ். Make your move. For the very first time coming your way is an irresistible combination of speed, style and technology. UFX mobiles, exceptionally sleek, totally advanced, and now the phone that everyone can afford to touch. Your next generation mobile. UFX mobiles, make your move. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். பிரதமர் பாதுகாப்பில் சிறப்பாக செயல்பட்ட புதுவை போலீசாரை IG ரன்வீர் சிங் கிருஷ்ணய்யா வெகுவாக பாராட்டினார். இது குறித்து IG ரன்வீர் சிங் கிருஷ்ணய்யா கூறுகையில், 2 நாள் பயணமாக புதுவை வந்த பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு மாநிலம் முழுவதும் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருந்ததாகவும், பிரதமர் பாதுகாப்பு பணியில் டெல்லி போலீசாருக்கு இணையாக புதுவை காவலர்கள் வேலை செய்ததாகவும், இதில் ஒவ்வொரு அதிகாரிகளும் சிறப்பு கவனம் செலுத்தி பணியாற்றியதாகவும், போக்குவரத்து போலீசாரும் தங்களது கடமைகளை சரியாக செய்தனர். மேலும் தான் எதிர்பார்த்ததை விட ஒவ்வொருவரும் முழு ஈடுபாட்டுடனும் அர்ப்பணிப்புடனும் பணியாற்றியது மிக்க மகிழ்ச்சி அளிப்பதாகவும், மேலும் அதிகாரிகள் முதல் காவலர்கள் வரை அனைவருக்கும் தமது பாராட்டுதலை தெரிவித்துக் கொண்டதாகவும், வருங்காலத்திலும் இதேபோன்று சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்றும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட மத்திய படை, புதுவை போலீசார், IRP போலீசாருக்கு வாக்கி டாக்கி மூலம் நன்றி தெரிவித்ததாக கூறினார். புதுவை இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தில் தீ காயங்களுக்கான நவீன சிகிச்சை முறைகள் குறித்த கருத்தரங்கு நடைபெற்றது. புதுவை இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தில் தீ காயங்களுக்கான நவீன சிகிச்சை முறைகள் என்ற தலைப்பில் செவிலியர்களுக்கான 57வது தொடர் மருத்துவ கல்வி கருத்தரங்கு பயிற்சி இயக்குனர் டாக்டர் ரங்கநாத் தலைமையில் நடந்தது. இதில் பேச்சாளர் டாக்டர் மோகன்குமார் கலந்து கொண்டு தீக்காயம் அடைந்த நோயாளிகளை எவ்வாறு பராமரிக்க வேண்டும், அத்தருணங்களில் செய்யக்கூடாதவை மற்றும் செய்ய வேண்டிய முதலுதவி, நவீன சிகிச்சை முறைகளை கொண்டு எவ்வாறு சிகிச்சை அளிப்பது குறித்து விளக்கினார். முன்னதாக செவிலியர் கண்காணிப்பாளர் தமையந்து வரவேற்று பேசிய கருத்தரங்கு நிறைவில் செவிலியர் கண்காணிப்பாளர் வாசுகி நன்றி கூறினார். இந்நிகழ்ச்சியில் அரசு மருத்துவமனையின் செவிலியர் கண்காணிப்பாளர்கள், செவிலியர்கள், செவிலியர் கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். புதுவைக்கு பிரதமர் மன்மோகன் சிங் வந்திருந்த போது சிறப்பாக பணியாற்றிய போக்குவரத்து போலீசாரை SP சிவதாசன் பொன்னாடை அணிவித்து பாராட்டி வாழ்த்து தெரிவித்தார். புதுவைக்கு 2 நாள் பயணமாக பிரதமர் மன்மோகன் சிங் வந்தார். இதனை முன்னிட்டு கடந்த 1 வார காலமாக தீவிர பணியில் ஈடுபட்டு பிரதமர் செல்லும் பாதையில் போக்குவரத்து இடையூறு இல்லாமல் சிறப்பாக பணியாற்றிய போக்குவரத்து போலீசாருக்கு பாராட்டு விழா போக்குவரத்து SP அலுவலகத்தில் நடந்தது. அதில் போக்குவரத்து SP சிவதாசன் கலந்து கொண்டு சிறப்பாக பணியாற்றிய இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பாராட்டி வாழ்த்து தெரிவித்தார். விழாவில் இன்ஸ்பெக்டர்கள் ரவிக்குமார், ராஜசங்கர், வெல்லட் மனோகர், சப் இன்ஸ்பெக்டர்கள் வேலையன், சேகர், வாணிதாசன், பேட்ரிக், நரசிம்மன், தியாகராஜன், பாலகிருஷ்ணன், பங்கஜ ஜாட்சன் உள்பட பலர் கலந்து கொண்டனர். புதுவை வைரம் பிட்னஸ் நிறுவனத்தில் நடந்த சிறப்பு முகாமின் நிறைவு விழாவில் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினார். புதுவை அண்ணா சாலையில் உள்ள வைரம் பிட்னஸ் நிறுவனத்தில் வெயிட் லாஸ், வெயிட் கெயின் என்ற சிறப்பு பயிற்சி முகாம் நடந்தது. 45 நாள் கொண்ட சிறப்பு முகாமில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பயிற்சி பெற்று 5 கிலோ முதல் 8 கிலோ வரை உடல் எடையை குறைத்தனர். சிலர் உடல் எடையை பெற்றனர். அதற்கான நிறைவு விழா நிறுவன உரிமையாளர் வைரமணி தலைமையில் நடந்தது. இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார் கலந்து கொண்டு, சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட காவல் கண்காணிப்பாளர் பைரவசாமி முன்னிலையில் பயிற்சி பெற்று பயனடைந்தவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டி பேசுகையில், ஒவ்வொருவரும் ஆரோக்கியத்துடன் வாழ உடல் எடை அதிகரிக்காமலும் குறையாமலும் பராமரிக்க வேண்டும்.
உடல் எடையினை உண்ணும் உணவிலும் மேற்கொள்ளும் உடற்பயிற்சியின் மூலம் ஏற்ற தாழ்வின்றி சரியான முறையில் பராமரிக்க வேண்டும் என்றும் மேலும் உடல் பருமனை குறைக்கும் வழிமுறைகள் குறித்தும் எடுத்துரைத்தார். விழாவில் முகாமில் பயிற்சி பெற்றவர்கள், நிறுவன அலுவலர்கள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். புதுவையில் சென்னை, விழுப்புரம், திருப்பதி செல்லும் பேசஞ்சர் ரயில்களின் நேரம் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. புதுவையில் புதிய ரயில்வே கால அட்டவணை வெளியிடப்பட்டது. அதன்படி புதுவையிலிருந்து சென்னை, திருப்பதி, விழுப்புரம் செல்லும் பேசஞ்சர் ரயில்களின் நேரம் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. புதிய கால அட்டவணைப்படி புதுவையிலிருந்து விழுப்புரத்திற்கு காலை 8:05 மணிக்கு புறப்படும் ரயில் இனி காலை 8:10க்கும், புதுவையிலிருந்து திருப்பதிக்கு பிற்பகல் 1:50 மணிக்கு புறப்படும் ரயில் இனி 1:25 மணிக்கும், புதுவையிலிருந்து சென்னைக்கு பிற்பகல் 2:40 மணிக்கு புறப்படும் ரயில் இனி 3:15க்கும், அதேபோன்று திருப்பதியிலிருந்து புதுவைக்கு பிற்பகல் 1:15க்கு புறப்பட்டு வரும் ரயில் இனி 2:15க்கு புறப்படும் என்றும் இந்த மாற்றங்கள் ஜூலை என்று, அதாவது இன்று முதல் அமலுக்கு வந்ததாகவும் புதுவை ரயில்வே மேலாளர் தெரிவித்துள்ளார். புதுவை தவளக்குப்பம் அருகே இருசக்கர வாகனத்தில் வேன் மோதிய விபத்தில் வாலிபர் ஒருவர் படுகாயம் அடைந்து தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். புதுவை தவளக்குப்பம் அருகே தனியார் நிறுவனத்திற்கு பொருட்களை ஏற்றி வந்த வேன் அவ்வழியே பூரணாங்குப்பத்திலிருந்து இருசக்கர வாகனத்தில் வந்த சுமார் 20 வயதுள்ள பிரகாஷ் என்ற வாலிபர் மீது மோதியதில் பிரகாஷ் தூக்கி எறியப்பட்டு அவர் மீது வேன் மோதி படுகாயம் அடைந்தார். சம்பவத்தை கண்ட பொதுமக்கள், ஆம்புலன்ஸ் மற்றும் போலீசார் உடனடியாக வராததால் தாமாகவே முன்வந்து வாலிபரை மீட்டு தவளக்குப்பம் மருத்துவமனைக்கு கொண்டு சென்று பின்னர் மேல் சிகிச்சைக்காக அரசு பொது மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இத்தகவலை அறிந்த தவளக்குப்பம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவை நாட்டு நலப்பணி திட்டம் பொது பிரிவு சார்பில் புதிய உறுப்பினர்கள் அறிமுக கூட்டம் தாவரவியல் பூங்காவில் நடந்தது. புதுவை தாவரவியல் பூங்காவில் நாட்டு நலப்பணி திட்டம் பொது பிரிவு சார்பில் புதிய உறுப்பினர்கள் அறிமுக கூட்டம் திட்ட அலுவலர் வெற்றிவேல் தலைமையில் மண்டல அமைப்பாளர்கள் முன்னிலையில் நடந்தது. கூட்டத்தில் கலை வரவேற்பு குழு தலைவர் லட்சுமி வரவேற்று பேசிட சிறப்பு விருந்தினராக மாநில இணைப்பு அலுவலர் குழந்தைசாமி கலந்து கொண்டு புதிய உறுப்பினர்களை அறிமுகம் செய்து வைத்து சிறப்புரையாற்றினார். நிறைவில் தகவல் தொடர்பு குழு தலைவர் ஜானகிராமன் நன்றி கூறினார். இந்நிகழ்ச்சியில் நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுவை லிங்காரெட்டி பாளையத்தில் உள்ள கூட்டுறவு சர்க்கரை ஆலைக்கு 3 பேர் கொண்ட குழுவை நியமித்து முதல்வர் ரங்கசாமி ஆணை பிறப்பித்துள்ளார். புதுவை திருக்கனூர் அருகேயுள்ள லிங்காரெட்டி பாளையத்தில் உள்ள கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் விவசாயிகள் வெட்டி அனுப்பிய கரும்புக்கு பாக்கி தொகை வழங்கவில்லை என கரும்பு விவசாயிகள் பல்வேறு போராட்டங்களை நடத்தி விவசாய உறுப்பினர்களுக்கான அடையாள அட்டையை நிர்வாகத்திடம் ஒப்படைத்த நிலையில் சர்க்கரை ஆலையில் நிர்வாக அதிகாரியாக இருந்த தேவநிதிதாஸ் மாற்றம் செய்யப்பட்டதால் நிர்வாகம் சம்பந்தமான முடிவை எடுக்க முடியாத நிலை இருந்தது. இதனால் சர்க்கரை ஆலையின் நிர்வாகத்தை கவனிப்பதற்கு 3 பேர் கொண்ட குழுவை அரசு அமைத்தது. அதன்படி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் லிங்காரெட்டிப்பாளையம் முன்னாள் கவுன்சிலர் சூரன் தலைமையில் காட்டேரிக்குப்பம் அரிபுத்திரி, கூனிச்சம்பட்டு முன்னாள் கிராம பஞ்சாயத்து தலைவர் ஞானசேகரன் ஆகியோரை நியமித்து முதல்வர் ரங்கசாமி ஆணை பிறப்பித்துள்ளார். புதியதாக நியமிக்கப்பட்ட மூவரும் வரும் 5ஆம் தேதி முதல்வர் ரங்கசாமி முன்னிலையில் சர்க்கரை ஆலையில் பொறுப்பு ஏற்கின்றனர். புதுவை பாரதிதாசன் மகளிர் கல்லூரி நாட்டு நலப்பணி திட்ட சிறப்பு முகாமில் இலவச கண் பரிசோதனை முகாம் நடத்தப்பட்டு பொதுமக்களுக்கு கணினி மூலம் பரிசோதனை செய்யப்பட்டது. புதுவை திருவள்ளுவர் நகரில் பாரதிதாசன் மகளிர் கல்லூரி நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் நடக்கும் சிறப்பு முகாமின் ஒரு பகுதியாக இலவச கண் பரிசோதனை முகாம் நடந்தது. முகாமினை கல்லூரியின் முதல்வர் சவுந்தரவள்ளி, திட்ட இணைப்பு அதிகாரி குழந்தைசாமி ஆகியோர் துவக்கி வைத்தனர். முகாமில் சிறப்பு மருத்துவ வல்லுநர்கள் பங்கேற்று பொது மக்களுக்கு கணினி மூலம் பரிசோதனை செய்து ஆலோசனைகளை வழங்கினர். முன்னாள் கவுன்சிலர் ராஜலட்சுமி மற்றும் ராஜேந்திரன் முன்னிலையில் நடந்த முகாமில் திரளான பொதுமக்கள் பங்கேற்று கண் பரிசோதனை செய்து பயனடைந்தனர்.
புதுவை வில்லியனூர் ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை வரதராஜ பெருமாள் தேவஸ்தான பிரம்மோற்சவத்தில் யானை வாகனத்தில் வீதியுலா நடந்தது. புதுவை வில்லியனூரில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தான 9ஆம் ஆண்டு பிரம்மோற்சவம் கடந்த 24ஆம் தேதி துவங்கி தினமும் சிறப்பு வழிபாடுகள் நடந்து வருகிறது. அதன்படி 7ஆம் நாள் உற்சவமாக மஞ்சள் நீர் வசந்தோற்சவமும் யானை வாகனத்தில் சுவாமி வீதியுலாவும் நடந்தது. விழாவினை முன்னிட்டு தாயாருக்கும் பெருமாளுக்கும் சிறப்பு திருமஞ்சனம், அலங்காரம், ஆராதனையுடன் சிறப்பு வழிபாடுகளும் நடந்தது. பின்னர் நடந்த மலர்களாலும் மின் விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் யானை வாகன ஊர்வலத்தில் இறை என்பர்கள் திரளாக பங்கேற்று வழிபட்டு எம்பெருமானின் திருவருளை பெற்றனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவல் மற்றும் விழா குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.